கர்த்தருடைய பரிசுநாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவிலே நாங்கள் நித்திரை தந்து இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்தே அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து Zoom மீட் மூலமாக இணைந்து இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. கர்த்தர், நாங்கள் தியானிக்க வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் அதில் இருக்கிறதான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாச்சு. எங்களுடைய வெள்ளத்தை நாங்கள் இறைக்கட்டும். தொடர்ந்து முதல் முடிய பரிந்துரை உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாச்சு. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு பிரேசி நாமத்தில் ஜெபங்களை தகப்பானே. ஆமென். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 29 நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 29 முழுவதுமாக தேவனை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல எந்த விதமான வேண்டுதலோ அல்லது சத்துருக்களை குறித்ததான காரியங்களோ இதுல எழுதப்படலை. அவருடைய வல்லமை பராக்கிரமத்தை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த சங்கீதம் நம்ம 3 பகுதியா பிரித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். 1, 2 வசனங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த அழைப்பு. இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. சோ கர்த்தருக்கு அவர் ஒருத்தருக்கு மாத்திரமே நம்ம மகிமையை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அழைப்பு விடப்படுறத நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3-9 வசனங்கள் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தை 7 முறை இந்த 3-9 வசனங்களுக்குள்ள வருது. அதே மாதிரி கர்த்தர் அல்லது கர்த்தருக்கு, கர்த்தருடைய இல்ல கர்த்தருக்கே அப்படிங்கிற அந்த பதங்கள் 18 முறை இந்த அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இது நம்ம அறிந்து கொள்ள முடியும் எவ்வளவு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோ கடைசியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா 10-11வது வசனம் சிங்காசனத்தில் கர்த்தர். இதுதான் இந்த 3 பகுதியாக நம்ம பிடித்திருக்கோம். சோ முதல் பகுதியில நம்ம பார்க்கும்பொழுது முதல் 2 வசனங்கள்ல கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யணும், அது எப்படி நம்ம ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் நிஜமா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் ஒருத்தருக்கு மாத்திரமே நாம மகிமையும் கனத்தையும் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். சோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை நாம் ஒருபொழுதும் அலட்சியம் செய்யக்கூடாது. இல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. சோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய வாயின் வழியாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். சோ அந்த கர்த்தருக்கு தான் செலுத்துவோம், அதை கர்த்தருக்கு இல்லாம வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது. நீங்க ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் ஒரு குறை சொல்லிடுறாரு. அதாவது அவங்க ஆண்டவர்ல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கு பதிலா மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவங்க காணிக்கையை பால் தேவர்களுக்கு செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதப்படுற. சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நன்மையை பெற்றுக்கொள்றோம். ஆனா ஆண்டவருக்கு நன்மையை செலுத்துறதுக்கு பதிலாக நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு மூல காரணமா இருந்த அந்த ஆண்டவரை மறந்து அநேக நேரங்களில் நம்மளை உதவி செய்த நபர்களை நம்ம மகிமைப்படுத்துறோம், அல்லது இந்த உலகத்தின் அந்நிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்துறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துற எல்லா நபர்களும் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். சோ அந்த நபர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு நாம மகிமை செலுத்துவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அடுத்தபடி நம்ம 2வது வருஷம் நம்ம பார்த்தோம் சொன்னா,
கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். யூதர்கள் வந்து அவங்க ஆண்டவருடைய பேரை வந்து வீணாக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதுனால அவங்க வந்து அந்த பேரை கூட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சோ அந்த யெகோவா, யாவே அந்த வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தாம போனதுனால அதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கறது கூட மறந்து போற அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறிடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டுடைய அந்த பேரை சொல்றதுக்கு வந்து அவ்வளவு பயம். அதனாலதான் வந்து அவங்க நேரடியா ஆண்டு பேரை சொல்லாம வெவ்வேறு பெயர்கள் பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்ம பைபிள்ல வந்து கர்த்தர், ஆண்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அவங்க நேரடியா யெகோவா அல்லது யாவே அந்த வார்த்தையை ஆண்டவருக்கான அந்த பேருக்குரிய அந்த வார்த்தையை பயன்படுத்தாம வெவ்வேறு பேர்கள் தான் வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம வந்து வாசிக்கிறோம். சோ வீண்ல வழங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லல. சோ அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனாலே யூதர்கள் வந்து அதை பயன்படுத்துவதிலேயே வந்து முற்றிலுமா மறந்துட்டாங்க. சோ நம்ம ஆண்டவருக்குரிய பேருக்கான அந்த மகத்துவத்தை நாம வந்து என்ன செய்யணும், நிச்சயமா நாம செலுத்துவர்களாக இருக்கணும். நம்ம பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா அந்த பகுதியிலையும் எழுதப்பட்டிருக்கு, வானோர் பூதலத்தோர் யாவரும் அவர் முன்பாக என்ன செய்வாங்க, முழங்கால் படிக்கிடுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். 11வது வசனம். பிதாவை தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். சோ கர்த்தர் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசித்து பார்த்தோம். அதே 2வது வசனத்துல இன்னொரு பகுதி எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது வெவ்வேறு முறைகள்ல வந்து பைபிள்லயும் நம்ம பாக்குறோம். இஸ்ரேல் மக்கள் வந்து வெவ்வேறு முறைகளை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் வந்து வெவ்வேறு முறைகளை செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் நடத்துறோம், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றோம். சோ இப்படி வெவ்வேறு காரணங்களுக்காக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு வெவ்வேறு இடங்களை வந்து நம்ம வந்து ஒன்று கூடுறோம். நம்ம சாதாரணமா நம்ம சரீர பிரகாரமா ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது நம்ம எல்லாருடைய கண்ணுடைய பார்வையில இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்து டிசிப்ளின்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து ஜூம்ல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிறைய நேரங்கள்ல என்னுடைய பர்சனலாவே நான் சொல்றேன், நான் வந்து நிறைய நேரங்கள்ல இந்த ஜூம் மீட் அட்டன் பண்றதுல வந்து நிறைய குற்ற உணர்ச்சி வருது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஜூம் மீட் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வெவ்வேறு வேலைகளை ஈடுபட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இங்க வந்து காலைல 7 மணிக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் கூட போனோம். ஸோ ஏன்னா நம்ம ஜூம் மீட் கரெக்டா 7 மணிக்கு தான் முடியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் ஜூம் மீட் போயிட்டே இருக்கோம் மொபைல்ல, இன்னொரு பக்கம் வந்து நாங்க வெவ்வேறு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து ஒரு தவறான உதாரணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வந்து வைக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சர்ச்சில் போய் உட்கார்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய அந்த உட்கார்ற அந்த பொசிஷன், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் கோட், நம்ம எப்படி வந்து கவனிச்சு உட்கார்ந்துருக்கிறோம், ஸோ இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஜூம் மீட்ல பண்ணும்பொழுது அந்த நம்ம உட்கார்ந்துருக்க அந்த பொசிஷன்ஸ், நம்மளுடைய ட்ரெஸ் கோட் ஆகட்டும், இல்லை நம்ம கவனிக்கிற அந்த விதங்கள் ஆகட்டும், சில நேரத்துல மொபைல்லயே கூட வந்து ஜூம் மீட் பேக்ரவுண்ட்ல போய்கிட்டு இருக்கோம், ஆனா முன்னாடி டிஸ்பிளேல வந்து வேற காரியங்கள் போய்கிட்டு இருக்கும்.
ஸோ இந்த ஜூம் மீட்ஸ் நாம் அதற்கான ஒரு ஆண்டவர் நம்ம எந்த விதத்துல தொழுது கொண்டாலும், எந்த இடத்துல இருந்து தொழுது கொண்டாலும், அதற்கான சரியான இடத்தை நாம் கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தவறான முன்மாதிரியை நாம வைத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை, அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழுகை நேரங்கள்ல, அது எந்த இடத்துலயாவது இருக்கலாம், இல்ல எப்படிப்பட்ட தொழுகையாவது இருக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆண்டவருக்குன்னு அந்த நேரத்தை பிரித்து எடுத்து வச்சு நம்ம அதை செய்யறோம். ஏன்னா பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பிரித்து எடுக்கப்படுது. சோ அதாவது அதுக்குன்னு ஒதுக்கி வைத்திருக்குது. சோ இந்த ஜூம் மீட்ல நாம் பண்ற இந்த பிரேயர் டைம் நிச்சயமா அது இதுக்குன்னு மட்டும்தான் பிரித்து வைக்கப்பட்டதா இருக்குதா, இல்ல நம்ம வெவ்வேறு காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது நாம என்ன செய்வோம், நாம ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்கள்ல சில நேரத்துல சிலர்லாம் வீடியோ ஆன் பண்ணும்போது ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைலாம் இருக்குது. ஸோ நிச்சயமா அதெல்லாம் ஊழியத்தில் இருக்கிற நமக்கு அது ஒரு நம்மளை நம்ம பேரை நாமே கெடுத்துக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறது. ஸோ அது நம்மளுடைய விசுவாசிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம ஒரு தவறான முன்னுதாரணமா நம்ம இருக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அந்த தொழுகை செலுத்துற நாம் அதற்கான சரியான இடத்தையும் சரியான மரியாதையும் கொடுப்பது நிச்சயமாக அவசியமான ஒரு காரியம். அதுக்கடுத்து 2வது 3-9 வசனங்கள்ல கர்த்தருடைய சத்தத்தை குறித்து எழுதப்பட்டது. சோ கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாக வருகிறத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அல்லது அவருடைய தொனி எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். சோ ஆண்டவர் வல்லமைய நாம நம்மளுடைய மனித மூளையால நாம யூகிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. அவருடைய படைப்பு அவருடைய வார்த்தைகளினால உருவானது. சோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவரு ஊழியம் செய்தப்போ அவருடைய வார்த்தைகள்ல கடல் அலைய காற்றை அவரு கண்ட்ரோல் பண்ண, அவருடைய வார்த்தைகள்னால அநேகர் சுகம் அடைந்தாங்க. சோ அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணமா வரும்பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பேசும்பொழுது அவங்க அந்த இடி முழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி யாத்ராகமம் புஸ்தகத்துல எழுதப்பட்டது. சோ அந்த நேரத்துல ஜனங்கள் மோசையை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் எங்க கூட பேசாம இருக்கட்டும், நீர் எங்க கூட பேசும், நீர் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீர் எங்களோடு கூட பேசும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மோசை கிட்ட சொல்றாங்க. சோ அவங்களால அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியல. சோ சில நேரங்கள்ல நம்ம இந்த இடி சவுண்ட கேட்டு ரொம்ப அதிர்ந்து போயிடும். சோ அதையே கேட்டன. சோ அதெல்லாம் அதுவே இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் பொழுது அப்புறம் ஆண்டுடைய வல்லமை இன்னும் எவ்வளவு பலம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கறது நாம கொஞ்சம் எண்ணி பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஜலப்பிரவாகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஜலப்பிரவாகம் அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, நோவா காலத்துல இந்த உலகம் முழுவதும் ஏற்பட்ட அந்த ஜலப்பிரவாகத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க அதே வார்த்தை தான் இந்த இடத்துலயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ முழு உலகத்திலயும் பெருவெள்ளம் ஏற்பட்ட அந்த அழிவை நம்ம ஆதியாகம புஸ்தகம் வாசிக்கிறதுல நாம அறிந்து கொள்ளும்.
சோ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நாம என்ன செய்ய முடியுது, அதுல இருந்து நாம அறிந்து கொள்ள முடியுது. சோ நம்முடைய வாழ்க்கையில நாம ஆராதிக்கிற அந்த தேவன் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைவூட்டுகளா இருக்கணும். அவரை நாம அனுபவிப்பவர்களாக நாம இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நாம எந்த நேரத்திலையும் வந்து மட்டம் தட்டக்கூடாது, அல்லது அவருடைய வல்லமையை வந்து நாம வந்து அலட்சியம் செய்யக்கூடாது. ஸோ அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த ஞானத்தை வைத்துதான் நம்ம வந்து ஆண்டவருடைய வல்லமையை வந்து கணக்கிடுறோம். ஸோ நம்முடைய சொந்த அறிவை வைத்து நம்ம ஆண்டோடைய வல்லமையை வந்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, கணக்கிட கூடாது. ஸோ ஆண்டோடைய வல்லமை நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஸோ நம்ம அவருடைய வசனங்கள் மூலமா நிச்சயமா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக நம்ம நிச்சயமா இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நாம வாசிப்போம். அதுல எழுதப்பட்டிருக்கு ஆண்டுடைய வல்லமையை குறித்து. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிறைய நேரங்களை பார்த்திருப்போம் மரங்கள்லாம் வந்து உடைந்து விழுகிறது. போன மாசம் நாங்க கந்தமால் போயிருந்தோம் ஊழியத்துக்கு, சம்மர் கேம்ப் நடத்துறதுக்காக வேண்டி, பிள்ளைங்களுக்காக வேண்டி. நாங்க போனப்போ ஒண்ணுமே ஆகல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிறோம். அந்த ரோட்ல உள்ள முக்காவாசியான மரங்கள் வந்து காத்து எப்படி அடிச்சிருக்குன்னே புரியாம அவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த மரங்கள்லாம் வந்து திருகி அந்த ட்விஸ்ட் ஆகி வந்து உடைஞ்சி ரோட்ல கிடக்குது. அது காத்து எந்த பக்கத்துல வந்து அடிச்சு எப்படி அடிச்சிச்சு அப்படிங்கிறத யூகிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டைரக்ஷன்ல காத்து அடிச்சுன்னு சொன்னா ஒரு டைரக்ஷன்ல மரம் எல்லாம் வந்து கிடக்கும். ஆனா இதெல்லாம் மரம் வந்து ஒரு மாதிரி திருகி கிழிஞ்சி உடைஞ்சி ரோட்ல வந்து கிடக்குது. சோ இந்த எல்லா சூழ்நிலையும் வந்து கர்த்தர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத நாம என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும். சோ கர்த்தருடைய வல்லமை இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறினது வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா நினைவில் வைத்துக் கொள்ளணும். அவருடைய வல்லமைக்கு மேலானது எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் புரியாம இருக்கலாம், அதனால அது ஆண்டவருக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்க கூடாது. ஓகே, சோ இந்த கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு, அதனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையுள்ளதாக இருக்கிறது. சோ கடைசியாக 10 மற்றும் 11வது வசனங்கள்ல சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ நான் முதல்ல சொன்னா 10வது வசனத்துல ஜலப்பிரவாகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நோவா காலத்துல உண்டான அந்த ஜலப்பிரவாகத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதே வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. சோ இதுல சொல்லு கர்த்தர் வந்து அது மேல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருப்பார். சோ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் நித்தியமான ராஜா. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அதிகாரத்தையோ அவருடைய வல்லமையோ நாம வந்து சந்தேகிக்க கூடாது. சோ நிறைய நேரங்கள்ல நம்முடைய இக்கட்டான நேரங்கள்ல ஆண்டவருடைய வல்லமைய வந்து நம்ம கேள்வி எழுப்புகிறோம், அல்லது நம்ம அவருடைய அதிகாரத்தை நம்ம வந்து கேள்வி எழுப்புறோம். சோ ஆண்டவருடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்புறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆண்டவரை பார்த்து ஏன் அப்படிங்கிறது கேள்விக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்ம கடந்த நாட்கள்ல யோக புஸ்தகத்தை தியானித்தோம். சோ யோகனுடைய முழு கேள்வியும் வந்து ஏன் அப்படின்னு தான் வந்து ஆண்டவரை பார்த்து இருந்துச்சு.
ஆனா யோபு கேட்ட கேள்விக்கு வந்து ஆண்டவர் வந்து பதிலே கொடுக்கல. ஆனா ஆண்டவர் யோபுவோட பேசும்பொழுது அவரு வேற ஒரு காரியங்களை தான் வந்து யோபுவோடு கூட பேசினாரு. யோபு கேட்ட ஏன் என்ற கேள்விக்கு வந்து அவர் நேரடியா வந்து பதில் கொடுக்கல. சோ நம்முடைய அந்த புத்தகத்துல நம்ம அறிந்து கொள்ற காரியம், நம்ம ஆண்டவரை பார்த்து ஏன் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கறது நம்ம கற்றுக்கொள்றோம். ஏன்னா அவருக்கு வந்து நம் மீது முழு அதிகாரம் அவருக்கு இருக்குது. நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துற எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை கேட்கலாம். இல்ல இது மூலமா என்ன கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள கேட்கலாம். ஆனா ஏன் அப்படிங்கறத நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கறத யோபு புஸ்தகத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்வோம். 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சோ கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 காரியங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பலன் எந்த விதத்திலும் வந்து நமக்கு பலன் வந்து ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்ம சரீர பிரகாரமா செயல்படுவதற்கும் மன ரீதியாக செயல்படுவதற்கும் பலன், சரீர பலன் ஆகட்டும் இல்ல மன பலன் ஆகட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனபலம், சரீர பலம் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வந்து சரியான ஈடுபாடுடன் நாம வந்து செயல்பட முடியாது. நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் நாம வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் நம்ம வாழ்வது அப்படிங்கும்போது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஸோ சமாதானம் இல்லாமல் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு நடைப்பிணம் போலதான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், அவர் தம்முடைய ஜனத்திற்கு, ஸோ நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள். ஸோ அவர் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு எப்படி உண்மை உள்ளவராக இருந்து நமக்கு பலன் அளிக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை அளித்துக் கொண்டிருக்கிறாரோ, ஸோ அதே போல நாமும் தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சங்கீதத்துல இருந்து கற்றுக்கொள்கிற காரியங்கள். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையையும் கனத்தையும், அவர் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தையும் நாம் சரியான விதத்துல கொடுக்குறோமா, இல்ல அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ நாம் எந்த விதத்திலும் ஆண்டவரை தொழுது கொண்டாலும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சரியான கனத்தை கொடுப்பது நமது கடமை. அவருடைய கனத்துக்கு கேள்விக்குள்ளாகும் விதமாக நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய பின் சந்ததிக்கு நாம் ஒரு தவறான வழிகாட்டுதலை விட்டு செல்கிறோம். ஸோ அதனால நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பிரேயர் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்ம அட்டன் பண்ணும் பொழுது நம்ம உட்காரும் அந்த பொசிஷன், நம்ம ட்ரெஸ்ஸிங் கோட், இதெல்லாம் வந்து சரியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்வோம். அது ஜூம் மீட் மூலமா இருந்தா கூட தவிர்க்க முடியாத பட்சத்துல அதை நிச்சயமா நம்ம கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனா நம்மளால முடிகிற பட்சத்திலும் நாம வந்து அதை வந்து மற்றவர்கள் கேள்விக்குள்ளாக்கும் விதமாக நம்ம இருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்மளை நாம் சீர்படுத்தி கொள்வோம். ஸோ நாம் அவருடைய வல்லமையை ஒருபொழுதும் மட்டம் தட்டக்கூடாது. அவர் நிச்சயமாக வல்லமையுள்ள தேவன். நாம் அதை அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அது நமக்கு தான் இழப்பை தவிர ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் இழப்பை ஏற்படுத்துவது இல்லை. நாம் அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும் பொழுது அவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் நன்மையை விரும்புகிறவர், அவருடைய நஷ்டத்தை அல்ல. ஸோ நாம் அவருடைய நன்மைகளை அனுபவிப்பதற்காக தொடர்ந்து அவருடைய கரங்களிலே நாமே அவருடைய கரங்களில் நாம் என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்து உலகத்தாக நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே
கர்த்தாவே நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் செலுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அலட்சியம் செய்யாதபடி எல்லா உம்முடைய ஆராதனைகளையும் உண்மையோடும் பயபக்தியோடும் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தவறான முன்னுதாரணமாய் நாங்கள் இருந்து விடாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலும் கல்வாச்சல் மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய கருத்தில் ஒப்பு விடுகிறோம். இந்த நிறுவனத்தின் மூலமாக செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த கருத்தில் ஒப்பு விடுகிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியர்களையும் தனிப்பட்ட தேவைகளையும் ஊழியத்தின் தேவைகளையும் கர்த்தாவே சந்தித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த பிரசன்னம் கருமைகளும் வழிநடத்தட்டும். இந்த நாளின் எல்லா வேலையும் செய்ய கதை ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்களை வழிநடத்தும்படியாக செய்யும். ஜூமின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரும் நம்முடைய கரம் இருந்து நீங்க வழிநடத்தும்படியாக செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய வசனத்திலும் நாங்கள் தொடர்ந்து வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது. மீண்டும் நாங்கள் இதே போல இணைந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் மாதிரி நீர் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்த முடியாது. எங்களை தாழ்த்து கருத்தில் ஒப்போம். மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை தகப்பனே. ஆமென்.